வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. வருத்தத்துக்குரிய செய்தி தான். என்ன சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணது இந்திய கல்வித்துறைக்கு பெரிய பின்னடைவு என்று தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. பிரிவினைவாதிகள் அந்த போராட்ட களத்தில் இறங்கிட்டாங்க. நாட்டினுடைய ஒற்றுமை காக்கப்பட வேண்டும். மாணவருடைய எதிர்காலம் சூன்யமாக கூடாது. 10 நாள் இந்தியாவில் என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது என்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். மாணவருடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனையாக நான் இருக்க விரும்பலை. அதனால் நாட்டினுடைய எதிர்காலத்தை அடிப்படையாக வச்சோம், மாணவருடைய எதிர்காலத்தை அடிப்படையாக வச்சோம் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்கள் இனிமேல் படிக்க போகலாம், உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறீங்களோ அப்படி நிர்ணயித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன். அதே மாதிரி நீட்டில் முறைகேடு நடந்திருக்கிறது, வினாத்தால் கசிந்து இருக்கிறது, அவற்றைக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிறேன்னு சொல்லிட்டாரு. இது வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வெற்றியாக பார்க்குறாங்க. அவங்க முழுமையாக 3 கோரிக்கை வச்சாங்க. அதில் ஏற்கனவே 2 கோரிக்கை மத்திய அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒன்று, நீட்டு தேர்வினால் பாதிப்படைந்து உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு. அவங்க 1 கோடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசி முடிவெடுப்போம் அப்படின்ட்டாங்க. 2வது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்ட களத்தில் இருக்கின்ற பொழுது காவலர்கள் அவங்கள தாக்கினாங்களாம். யாரெல்லாம் அடித்தாங்களோ அவங்க மீதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயரெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, போராட்ட முடிவுக்கு வந்த பிறகு அவங்க மீது என்ன நடவடிக்கை, துறை ரீதியாகவோ இல்லை சட்டப்படியாகவோ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது உறுதியளித்திருக்கிறது. ஆனால் பிரதான கோரிக்கையே தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. சோனம் வாங்சு அவர்களை உண்ணாவிரதத்தை முடிப்பதற்கு பாஜக எடுத்துக்கொண்ட மெனக்கீடு கரப்பான் பூச்சி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கண்டிப்பாக பாஜக வேலை பார்க்கல. தர்மேந்திர பிரதான் அவர்களை பலி கொடுத்து தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. கடைசியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் இன்னைக்கு கொண்டாட்ட கழிப்பில் இருக்கின்றார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியாச்சு, பிரதான கோரிக்கை நிறைவேறியாச்சு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நேற்றே பாஜகவிலிருந்து சில குறிப்பான விஷயங்களை சொன்னாங்க. நாளைக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகும், கவலைப்படாதீங்க, போராட்டத்தை தீவிரப்படுத்தாதீங்க, பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு பாஜக மாணவர்களை கேட்டுக்கொண்டது. அவங்கெல்லாம் மாணவர்கள்னு சொன்னால் யாராவது வாயாலே சிரிப்பான். எல்லாம் குழந்தை குட்டி பெற்ற அப்பம்மார்கள் தான். அவனுடைய அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய நிலைத்தன்மையை கேள்விக்குறி ஆக்க வேண்டும் என்பது தான். ஆனால் இன்னைக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில் ஏறி 12 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. எந்த ஒரு தருணத்திலும் சரி, எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் ஆட்பட்டு பதவி ராஜினாமா பண்ணதே கிடையாது. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, சிஏஏ போராட்டம் நடந்து இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அக்னிவீர் போராட்டம் அது ரொம்ப பெருசாக இருந்தது. நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம். அதற்கு கூட மசியாத பாஜக இப்போது தன்னுடைய அமைச்சரை பதவி விலக சொல்லியிருக்குன்னா, அப்போ போராட்டத்துடைய தன்மை, வடிவங்கள் மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டு வருகிறது. அதை விட மிக கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்லரசு நாடுகள் இதில் தலையிடுகிறது. ஸோ இப்படி வல்லரசு நாடுகள் எல்லாம் தலையிட்டா அந்த போராட்டம் இன்னும் உக்கிரமடையும். பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சட்டபூர்வமான சாணிக்கத்தனமான எல்லா நடவடிக்கையும் எடுத்து பார்த்தாங்க. கடைசியில் ராஜினாமா பண்ணா மட்டும்தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். முக்கியமான விஷயம், பாஜக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக சொல்லலை. கரப்பான் பூச்சி என்ற ஒரு கட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்ற நிகழ்வே இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே என்ன சொல்றாரு தெரியுமா? அட, கரப்பான் பூச்சியுடன் மோதாதீங்க, எங்க போராட்டம் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதோட தமிழக அமைச்சர்கள்லாம்
மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு கோஷம் எழுப்புகின்றார்கள். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் ஒருவனை பலி கொடுப்பதன் மூலமாக நம்ம கல்வியில சீர்திருத்தம் கொண்டு வந்துட முடியுமா? கல்வியில சீர்திருத்தம், நீட்ல சீர்திருத்தம் கோருவதை விட நீட்டே வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. அதோட பாஜக கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. ஏன் நம்முடைய மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும்? மோடி பதவி விலகினா ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால தர்மேந்திர பிரதான் அவர்களை பலி கொடுத்து ஆட்சியை காப்பாற்ற பார்க்குறாங்க. அதனால தனி மனிதன் பதவி விலகுவதனால இந்தியாவில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ போறதில்ல. தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்கிருந்து போனார்னா அவரை விட சூப்பரான ஆட்களை தான் கொண்டு வந்து பாஜக அந்த இடத்துல நிறுத்தும். மீண்டும் நாம வெற்றி பெற்றதாகவே அர்த்தம் இல்லை. அதனால மோடி தான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள் நீட்டு வேண்டாம் என்பதுதான் நம்முடைய ஒரே கருத்து, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாற்றத்துக்கு பதவியில் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேக பார்வை வீசிட்டு போயிருக்காரு. தவேக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் மோடி பதவி விலகணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது இந்திய மாணவர்களுக்கான வெற்றி, மோடி அரசாங்கத்தை அகற்றுவதற்கான முதல் படி. இனிமே இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி சீர்திருத்தத்தில் இது ஒரு முதல் படியாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அத்தனையும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினதை கொண்டாடுகின்றார்கள். ஏன் தர்மேந்திர பிரதான் அவர்களை குறிவைக்கின்றார்கள் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்திய கல்வி முறையில மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இரண்டாவது, இந்தியா முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்க வைத்திருக்கின்றார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அது கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், தெலுங்கானாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம். தமிழ்நாடு மாதிரி மேற்கு வங்காளம் மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள. அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததன் காரணமாக அங்கேயும் புதிய கல்விக் கொள்கையானது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. விஜய் இருக்கின்றார், அவரையும் சம்மதிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதற்குள்ளாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டாரு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விட்டு போனா என்ன, அவரை விட சூராதி சூரம் வருவார்னு எதிர்கட்சிகளே சொல்றாங்கன்னா, அப்போ மோடி அவர்கள் இவரை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நல்லா தெரியுது. சரி, தர்மேந்திர பிரதான் அவர்கள் எதற்காக பதவி விலகணும்? ஏன் தர்மேந்திர பிரதானை மட்டுமே ஒரு பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காக பலி கொடுக்க சொல்றாங்க? ஏன் பலி கொடுத்தாங்க? முக்கியமாக கல்வி சீர்திருத்தம் என்கின்ற பொழுது இத்தனை நாளும் நாம் என்ன படித்தோம்? பாபரை படிச்சுமா, அக்பர் படிச்சுமா, ஜஹாங்கீரை படிச்சுமா, யுமாயூனை படிச்சுமா, ஷாஜகானை படிச்சுமா, அவுரங்கசீப்பை படிச்சுமா? ஆனால் வீர சிவாஜி எவ்வளோ படித்தோம்? ராஜராஜ சோழனை எவ்வளோ படித்தோம்? ராஜேந்திர சோழனை எவ்வளோ படித்தோம்? பாண்டியர்களை எவ்வளோ படித்தோம்? பல்லவர்களை எவ்வளோ படித்தோம்? சேரர்களை எவ்வளோ படித்தோம்? ஸோ மொத்தத்தில் பிருத்திவிராஜிலிருந்து மிக முக்கியமான இந்திய மன்னர்களை நம்ம படிக்கவே இல்லை. நம்ம நாட்டை சீரழிச்ச கஜினி முகமதை பற்றி படிச்சிருக்கிறோம். இப்படி நம்ம நாட்டை அழிச்சவனை எல்லாம் வரலாற்று நாயகர்களாக சித்தரித்து நமக்கு இவர்கள் தான் முன்னோடி என்பது போல காட்டினாங்க. அவங்களுடைய அடையாளத்தை அவங்க கல்வியில் புகுத்துனாங்க. ஆனால் நம்முடைய அடையாளங்களை மறைச்சாங்க. அதையெல்லாம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொண்டு வந்தார் கல்வியில். அதனால தான் கோவப்பட்டாங்க. எப்போதும் சரி, மனிதர்களிடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் கல்வியில தான் கொண்டு வர முடியும். புத்தகத்தை படிக்கின்ற பொழுதும் சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற பொழுதும் இதுதான் உண்மை என்று தெரிந்து கொண்ட பிறகு புதிய தலைமுறையானது நாம யாரு, நம்ம இந்தியா எங்கிருந்து வந்தது, நம்ம இந்தியாவுடைய வளங்கள் என்ன, யாரெல்லாம் வந்தாங்க, எப்படி எல்லாம் கொள்ளடிச்சாங்க. இங்கிலீஷ்காரனை இப்போ நல்லவன் போல சித்தரிக்கின்றார்கள். அவங்க காலத்திலே பார்த்தீங்கன்னா அடக்குமுறை இல்லை என்று சொல்றாங்க. அவன் ஆட்சி ஆண்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்காரன் சதி என்னும் உடன்கட்டையை ஒழித்தான், சாதிய பாகுபாடை ஒழித்தான், எல்லோருக்கும் சமசீர் கல்வியை கொடுத்தான். எல்லா சர்ச்சுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி கற்பதற்கு வழியாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரனை தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் உலகத்தில் முதலிடத்தில் இருந்த இந்தியாவை 11வது இடத்துல கொண்டு போய் விட்டானுங்க. நம்ம நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்பட்டது. காங்கிரஸ் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போனானுங்க. அவங்க நாட்டை என்னவாக மாற்றி வச்சிருந்தாங்க. நம்ம பகுதிகளை யார் யாருக்கெல்லாம் தாரை வார்த்தாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடந்தது. இப்போ வரலாற்றை திருத்தி எழுதுகின்ற போது பொறுக்கல அந்நிய அடிமைகள். அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களை பயன்படுத்தி இந்த நாட்டை சீரழிக்க வேண்டும்னு நினைச்சிட்டாங்க.
அதனால இந்த அபிஜித் தீப்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இதுதான் தொடக்கம். இன்னும் என்னவெல்லாம் மாற்றம் இந்தியாவில் வரப்போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிக்கு எதிராக சவால் விட்டுருக்காங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினால. அப்போ இவங்களுக்கு பின்னாடி இன்னும் யாரோ பெரிய வெயிட்டான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இப்படி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிட்டாரு. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அபிஜித் தீப்கே என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். எங்களை யாரும் தடுக்கக்கூடாது, எங்கள் மீது தண்ணீர் அடிக்கக்கூடாது, ரெண்டாவது கண்ணீர் புகை கொண்டு வீசக்கூடாது, காவலர் தடுக்கக்கூடாது. நாங்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். ஏன்னா காவலர்கள் எங்களை தாக்கியிருக்காங்க, எங்கள் வலிமையை காவலருக்கு காட்டணும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிய பிறகும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அக்கிரமங்கள் அடக்கவே இல்லை. பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை யாரும் ஒருங்கிணைக்கவில்லை, யாரும் வழிநடத்தவில்லை. ரெண்டாவது வன்முறை இல்லை, அமைதியாக நடந்தது. காந்தி போராட்டம் இது. அகிம்சையில நம்ம வெற்றியை பெற்று இருக்கின்றோம். அதெல்லாம் காந்தி காலம் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்திலும் அகிம்சை வெற்றி பெறும், நேர்மை வெற்றி பெறும். உறுதியான மனப்பான்மையானது தொடர்ந்திருந்தால் கண்டிப்பா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாணவர்களுக்கான வெற்றி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்ற சோனம் வாங்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அபிஜித் தீப்கேவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் நல்ல மனிதர், கல்வியை வேற லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தவர். மத்திய அரசாங்கத்தினுடைய சிறு அஜாக்கிரதை காரணமாக இன்னைக்கு அவர் பதவி இழந்திருக்கின்றார். ஸோ மாற்று திட்டமானது பாஜக வச்சிருக்கும். 2 முறை வீடியோ போட்டாரு. கண்டிப்பாக சாணிக்கத்தனத்துடன் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவார் மோடி என்று நினைச்சோம். ஆனால் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தாலும் வெளியிலிருந்து வருகின்ற அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு பதவி ராஜினாமா பண்ண மாட்டாரு, பண்ண சொல்லவும் மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்காக அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாங்க. ப. சிதம்பரம் அவர்கள்லாம் வரவேற்று இருக்கின்றார்கள். ஆனாலும் நாளைக்கு மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரி, தமிழக அமைச்சர்கள் சொல்ற மாதிரி தொடர் போராட்டங்கள் நடந்தா பதவி ராஜினாமா பண்ணிட்டு மோடி போனோமா? தலையில்லாத ஒரு நாடாக இந்திய ஆகணுமா? இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு நம்ம ராகுல் காந்தி தகுதியானவரா? ஏன்னா மோடி இல்லை என்றால் அங்கதான் போய் நிற்கும். எப்போதும் சரி போராட்டங்கள் மூலமாக முடிவுக்கு வருகின்ற போது தகுதியே இல்லாதவர்கிட்ட தான் போய் அதிகாரம் நிற்கும். அப்படி தகுதியே இல்லாதவர்கிட்ட போய் அதிகாரம் நிற்கின்ற போதுதான் இலங்கை அழிஞ்சது, பங்களாதேஷ் அழிஞ்சது, பாகிஸ்தான் அழிஞ்சது, நேபாளம் அழிஞ்சது. அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வெளியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சதி நடக்கிறது. நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். ஊடகமானது தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக நீட்டு வேண்டாம் என்று முழக்கங்கள் எழுப்புகின்றார்கள். ஸோ மொத்தத்தில் பதவி விலகி இருக்கின்றார். தேசியவாதிகளுக்கு வருத்தம் என்றாலும் இந்த போராட்டம் முடிவுக்கு இந்திய அமைதியானால் பிரச்சனை இல்லை. அதனால இந்தியாவுடைய ஒற்றுமை தான் மிக முக்கியமானது. கடைசியில் ஒன்று சொல்லி இதை நான் முடிச்சிடுறேன். தனி மனிதனை விட ஒரு நாட்டின் நலன்தான் முக்கியம். அதனால எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் நானே பதவி விலகின்றேன் என்று சொல்லிட்டு தனி மனித நலத்தை விட நாட்டின் நலம் தான் முக்கியம் அப்படின்னு கருதி தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிடலாம். நன்றி நண்பர்களே.